வீரப்பனாரை பிடிப்பதற்கு பதிலாக அப்பனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, மகனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. இது போன்ற கொடுமையான நிகழ்வுகள். அன்னைக்கு ஆண்ட ஜெயலலிதா அம்மையார் எல்லா சலுகைகளையும் அட்டூழிய படைக்கு கொடுத்தனுடைய விளைவு, 2 கையையும் அகல கட்டி 2 காலையும் அகல கட்டி அந்தரத்துல தொங்க விட்டு சுடுதண்ணி அடிக்கிறது, சிறுநீரகத்துல மின்சாரம் பாய்ச்சுவது, பெண்களுக்கு மார்பகங்கள்ல மின்சாரம் பாய்ச்சுவது. ஒரே அறை 10க்கு 10 அறையில் கிட்டத்தட்ட 50 பேர் அடைச்சா எப்படி தூங்குவான்? அங்கே கழுவி போகணும், அங்கே சிறுநீர் போகணும். தாயினுடைய சிறுநீரை மகன் குடிக்க வேண்டும். நகங்கள் புடுங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சுட்டு கொன்னதுக்கு பிறகு கழுத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த கழுத்தை ஃபுட்பால் விளையாண்டு முடிச்சதுக்கு பிறகு தீ வச்சு அந்த மண்டையை கருக்கி அதனுடைய மிச்ச எச்சங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கோயில் சூலாயத்தில் குத்தி வைக்க வேண்டிய வெறி ஏன் வந்தது? சரி, அன்னைக்கு சந்தன மரங்கள் வீரப்பனாரால் இருக்கும்போது வெட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற மரங்களை வெட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அதை யார் தடுப்பது? அக்கா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா சமூக ஆர்வலர் முகிலன் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா. கண்டிப்பா சார். உங்களோட பேச்சுகள் தொடர்ந்து இணையதளவாசிகள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸா இருக்கட்டும், அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட சந்தன கடத்தல் வீரப்பனார் பத்தி நீங்க பேசுறத எல்லாருமே ரசிச்சு கேட்குறாங்க. அந்த வகையில இந்த முறை பார்த்தோம்னா மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் எதில் ஆர்வம் காட்டுறாங்கன்னா, அந்த அதிரடிப்படையில அவங்க உள்ள தேடுதல் வேட்டை நடத்தும் போது அவங்க என்ன மாதிரி அட்டூழியங்கள் பண்ணாங்க, உண்மையாலுமே விசாரணை தான் பண்ணாங்களா, இல்லை அந்த மக்கள் கிட்ட நடந்த பாலியல் சீண்டல்கள், அவங்களோட உழைப்பை சுரண்டுறது, அவங்களோட பலத்தை சுரண்டுறது, என்ன மாதிரியான கொடுமைகள் அவங்க பண்ணாங்க? முதல்ல சந்தன கடத்தல் வீரப்பன் என்பதை நான் மறுக்கிறேன். ஓகே. ஏன்னா அவர் சந்தன காட்டுக்குள் வாழ்ந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன். எளிய மக்களுக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் ஒரு அரிய அவதாரம் எடுத்த மாமனிதர். கேட்ட கேள்வி 1991 தொடங்கணும். ஏன்னா அதற்கு முன்னாடி கூட்டு அதிரடிப்படை என்கிற திட்டம் இல்லை. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு காவல் படைகள் ரெண்டுமே தனித்தனியாக தேடிக்கிட்டு இருந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதேஸ்வரன் மலைக்கு கீழே இருக்கிற பகுதியிலெல்லாம் தமிழ்நாடு காவிரியாத்தை தாண்டின முறகும், அந்த பக்கம் கர்நாடகா. ஆக அவரை பிடிப்பதில் நிறைய சிரமம் இருந்ததுன்னு சொல்லி 2 மாநில அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 1991 அம்மையார் ஜெயலலிதாவும் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை அங்கே போட்டுக்கொண்டார்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பங்காரப்பா போன்றவர்கள்லாம் நிறைய தனிப்பட்ட ரீதியில் தனி மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அவங்க அக்கறை செலுத்தி வீரப்பனாரை எப்படியாவது கைது செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. அது முடியலை. கூட்டு ஒப்பந்த நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அங்கே சங்கர் பித்திரியும் இங்கே தேவாரத்தையும் அதிரடிப்படையினுடைய தலைவர்களாக போட்டு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார்கள். இப்போ இங்கே என்னென்னா, வீரப்பனாரை பிடிக்க வேண்டும், அதுதான் இலக்கு. வீரப்பனாரை பிடிப்பதற்கு பதிலாக மலைக்கிராம மக்கள் அனைவரையும் பிடித்து துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கிய பெருமை இங்கே இருக்கிற அந்த கேடுகட்ட தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன். ஏன் நான் அதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கும் அந்த அயோக்கியனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தனிப்பட்ட ரீதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால் ஆதாரத்தையும் காட்ட முடியும். அவங்க வாய்மொழியாகவும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், செட்டிப்பட்டி, கோவிந்தப்பாடி, ஏமனூர் என்று நிறைய கிராமங்கள் அந்த பகுதிகளில். அப்படியே நீங்கள் மாதேஸ்வர மலையை தாண்டினீங்கன்னா ஒடுக்காப்பள்ளம், சவரியார்புரம் போன்ற பகுதிகள், அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவருமலை, மடம், மணியாச்சிப்பள்ளம், கற்கேகண்டி போன்ற பகுதிகளில் அதிரடிப்படை நடத்திய கோர தாண்டவங்கள். சத்தியமங்கலம் வனப்பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் மாவனத்தம், அதுக்கப்புறம் ஆசனூர், திம்மம், அந்த பக்கம் தலமலை, குன்றை போன்ற பகுதிகள். தாளவாடி பக்கம் போனீங்கன்னா நிறைய கிராமங்கள். தாளவாடி அதுவும் சத்தியமங்கல வனச்சரகத்துக்குள்ள தான் வருது. தாளவாடி, சோழகத்தொட்டி, கல்மண்டிபுரம் என்று வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். அவ்வளவு கிராமங்களும் பாதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மக்கள் வீரப்பனாருடன் பின்னி பிணைந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டதான். ஆரம்பத்திலே நீங்கள் சந்தன கடத்தல்னு சொல்லும்போது என்னன்னா, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது என்ன நிறைய பேருக்கு புரியல. அந்த நேம்க்கான காரணம் சொல்லிடலாம் சார். அது முதல்ல
வீரப்பனார் வந்து யானை வேட்டை அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். முதல்ல முயல் வேட்டை, மான் வேட்டை இப்படி போகுது. அது வயிற்று பிழைப்புக்காக நடத்துகிற போது வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக யானை வேட்டை, அது சேவி கவுண்டர் என்கிற அவருடைய குருநாதரின் மூலமாக ஏற்படுத்திய தாக்கம் அது. அவர் தான் ஹோல்சேல் சேவி கவுண்டர் என்பவர். அப்படித்தான் அவர்கள் தொடர்ந்தார்கள். அதுக்கு பிறகு யானை வேட்டையை அவர் விட்டு வந்து மரங்கள் நிறைய இருக்குது. ஏற்கனவே மரங்களை நிறைய பேர் வெட்டி கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கும்பலாக வெட்டி கடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இது நல்ல தொழிலாக இருக்கே, எதுக்கு வந்து பெரிய உயிரினங்களை நம்ம கொண்டு வயிற்று குழப்பம் வளர்த்தணும், இந்த மாதிரி மரங்களை வெட்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் போது ஆயிரக்கணக்கான மக்கள் காடுகளில் வந்து மரம் வெட்டினாங்க. அப்போ பெரிய பண்ணையார்கள், பெரிய முதலாளிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கி கொண்டே அவர்கள் லாபம் குளித்தார்கள். அதற்கு பிறகு இப்போ எடுத்துக்காட்டு செங்கோட்டையன் போன்றவர்கள் அல்லது மேட்டூரை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் வந்து ஹோல்சேலில் அவங்க வந்து வாங்கி நிறைய விற்றாங்க. காளியப்பன் போன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இவர்கள்லாம் வாங்கி விற்றவர்கள். அப்போ நம்ம ஏன் அதை விற்கக்கூடாதுன்னு இவர் முடிவெடுக்கிறாரு. அது எங்கே போகுது, கேரளா போகுது அப்படிங்கிற ரீதியில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி மக்கள் வெட்டுவதை நாம் வாங்கி ஒரு இடைத்தராக இருந்து விற்பனை செய்து கொடுப்போம், அந்த மக்கள் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தனக்கு சேர்க்காமல் மக்களுக்காக அவர் வந்து அதை இறங்கி பண்ணார். அதாவது ராகி கிளியை சாப்பிட்ட மக்கள் சோறை சாப்பிட வேண்டிய ஒரு சொர்க்க பூமிக்கு அவர் அழைத்து வந்தார். அதான் உண்மையான விடயம். அவர் எந்த இடத்திலும் ஒரு மனிதர் கோடாரி கொண்டு 6000 சதுர கிலோமீட்டர் காடை வெட்டி விட முடியாது. சரி, அன்னைக்கு சந்தன மரங்கள் வீரப்பனாரால் இருக்கும்போது வெட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற மரங்களை வெட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ அதை யார் தடுப்பது? அப்போ வீரப்பனார் திருப்பி மீண்டும் வந்து வெட்டுகிறாரா என்கிற கேள்வி இருக்குது. இது ஒரு உரம் இருந்தாலும் கூட இந்த தேடுதல் வேட்டை என்பது காவலர்கள், குறிப்பாக அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை கோர தாண்டவத்தின் கொடிய உச்சமாக செயல்பட்டார்கள். அப்பனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, மகனை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, தாயை மகனை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது. இது போன்ற கொடுமையான நிகழ்வுகள், தேங்காய்க்கு வண்ணம் பூசி வெடிகுண்டுன்னு காட்டிய கேவலமான அதிரடிப்படை, பானைக்கு வண்ணம் தீட்டி அதை பெரிய வெடிகுண்டு மாதிரி காட்டின பிற்போக்குத்தனமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து இவர்கள் அதிரடிப்படை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முகாம்கள் அமைத்திருந்தாங்க. மேட்டூரில் பள்ளி முகாம்னு ஒரு இடத்துல அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மாதேஸ்வரம் மலையில் கர்நாடக அரசு வச்சுருந்துச்சு. தமிழ்நாடு பண்ணாரி முகாம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த முகாம்கள் வந்து மனித சித்திரவதை கூடங்களாக மாற்றம் செய்யப்பட்டது. தடியெடுத்தவன்லாம் வந்து தண்டக்காரங்கிற மாதிரி ஆயுதம் கொடுத்தோன்னே இவங்களுக்கு வந்து எதுன்னே புரியலை. அன்னைக்கு ஆண்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லா சலுகைகளையும் இந்த அட்டூழியப்படைக்கு கொடுத்தனுடைய விளைவு. நீங்கள் இன்றைக்கும் போய் பெரிய தண்டாங்கிற கிராமத்தில் ராஜாமணி, நிறைய பேர் அங்கே போன்ற முக்கியமான நபர்கள்லாம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் மாதேஸ்வரம் மலையில் வச்சு. ஒர்க் ஷாப் என்று சொல்வார்கள். அது இந்த சித்திரவதைகள் என்பது 2 கையையும் அகல கட்டி 2 காலையும் அகல கட்டி அந்தரத்தில் தொங்க விட்டு கீழே இருந்து சுடுதண்ணி அடிக்கிறது. இடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ கல்லை கட்டி தொங்க விடுறது. அப்போ கை கால்கள் பிச்சை நிலையில நிற்கும். செந்தட்டின்னு ஒரு தட்டி இருக்கு, ஒரு இலை இருக்கு, அந்த இலையை நிர்வாண கோலத்தோடு நிற்க வச்சு உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வர அடிக்கிறது. சிறுநீரகத்தில் மின்சாரம் பாய்ச்சுவது, பெண்களுக்கு மார்பகங்களில் மின்சாரம் பாய்ச்சுவது, நீர்த்தேக்க தொட்டியில நிப்பாட்டி கிட்டத்தட்ட கழுத்துல தண்ணியில நிப்பாட்டி 3 நாளைக்கு நிப்பாட்டி வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும், அதுலேயே கழுவி போகணும் என்கிற கொடுமை. குப்பரிக்கப்படுக்க வச்சு ஒரு ரோலரை மேலே போட்டு உருட்டுறது. யோசிச்சு பாருங்க நீங்க. ஒரே அறை, 10க்கு 10 அறையில் கிட்டத்தட்ட 50 பேர் அடைச்சா எப்படி தூங்குவான், எப்படி வாழ்க்கையை வாழுவான்? அங்கே கழுவி போகணும், அங்கே சிறுநீர் போகணும். தாயினுடைய சிறுநீரை மகன் குடிக்க வேண்டும், தவிச்சா தண்ணி. நகங்கள் புடுங்கப்பட்டது, கொரடை வச்சு நகத்தை புடுங்கிடுவான். மூக்குல கிளிப்பு மாட்டி மின்சாரத்தை பாய்ச்சுவது. அது மட்டுமல்ல, வீரப்பனார் கூட்டாளிகள் என்று காடுகளில் ஆடு மாடு மேய்த்தவர்களை அழைத்து கொண்டு வந்து அளவெடுப்பது என்பதே அவன் கதை நாளைக்கு முடியுதுன்னு அர்த்தம். அளவெடுத்துட்டானா அந்த கதை முடிஞ்சு போச்சு. அவனை அளவெடுத்து நடுக்காட்டில் அலங்காட்டில் கொண்டு போய் கொள்ளுவது, கொன்று விட்டு மாலை முரசில் அன்னைக்கே தேவாரம் என்கிற அயோக்கியன் படம் எடுத்து வீரப்பனின் முக்கிய தளபதிகளை சுட்டு கொன்றோம்னு ஆடு மேய்ச்ச அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு விட்டு புகழாரம் தேடி கொள்ளுவது.
இது போன்ற நிகழ்வுகள் பொதுமக்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. விஷத்த வாயில ஊற்றியிருக்கிறான் சொல்லாதவனுக்கெல்லாம். நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளும் தமிழர்களும் இன்றைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. கடந்த வாரம் சதாசிவம் கமிஷன் அறிக்கையின்படி உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தொகையை, நிவாரணத் தொகையை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட இன்னும் அந்த தொகைகள் கொடுக்கப்படவில்லை. இன்னும் அந்த மக்கள் நடைபெணமாகத்தான் நடமாடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே வீரப்பனாரை தேடி போகிற அதிரடிப்படை காட்டுக்குள்ளே பட்டி போட்டு ஆடு மாடு மேய்க்கிறவனுடைய ஆடு மாடுகள் அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன். பண்ணை முதலாளிகள் கோவையிலையும் நாமக்கல்லையும் பொள்ளாச்சிலையும் இருப்பான். அவனுடைய மாடுகள் 100 இருக்கும், 200 இருக்கும், அவனுடைய ஆடுகள் 500 இருக்கும். அதை அலங்காட்டுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வருஷத்துக்கு 3 குட்டி கொடுப்பான், ஆட்டுக்குட்டி. அதான் அவனுக்கு சம்பளம். இவன் ஒரு நாளைக்கு 3 ஆட்டுக்குட்டிகளை திருடி கொண்டு சென்று விடுவார். அதில் கைதேர்ந்தவர் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணனே ஒருத்தர், மேட்டூர்காரர், அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்தவர். பெரியதண்டா சின்னத்தண்டாவில் அவர் ஆடிய அட்டூழியத்திற்கு அளவே இல்லை. அதனாலே அவரை மக்கள் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சாங்க. அரசாங்கம் அவருக்கு ரம்ப கோபாலகிருஷ்ணன், கராத்தே கோபாலகிருஷ்ணன்லாம் பேர் வச்சாங்க. ஆக அவர்கள் படுத்திய இன்னல்கள் சாதாரணமானவர்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் நடமாடும் பிணங்களாக நடமாடுகிற இந்த அவல சித்திரவதைகளை கொடுத்தவன் இந்த தேவாரம். அதே மாதிரி நீங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சங்கர் பித்ரி, அவர் ஒரு காவல்துறை ஐஜி. அவர் மாதேஸ்வர மலையில் நடத்திய சித்திரவதைக்கு அளவே இல்லை. மாதேஸ்வர மலை திருத்தலம் அமைந்திருக்கிற எதிரிலே அந்த சித்திரவதை கூடங்கள் இன்னும் காட்சி தருகிறது. கண்ணீர் மல்க என்ன துயரங்களை கொடுக்க முடியும். நிர்வாண கோலத்தில் நிற்க வைத்து அடித்திருக்கிறார்கள், ஆணையும் பெண்ணையும். இதோட இன்னொரு குடும்பம் நடந்திருக்கு. சுரக்காய்மடு என்கிற இடத்துல இந்த ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் அதிகாரிகளை அழைத்து கொண்டு சுரக்காமடுவுல வீரப்பனாரை சுட்டுக் கொள்வதற்காக நான் போகிறேன்னு சொல்லி கர்நாடக பேருந்தையும் அதிரடிப்படை பேருந்தை எடுத்துக்கிட்டு, வெள்ளை நிற பேருந்தான தமிழ்நாடு பேருந்தையும் அதிரடிப்படை பேருந்தை எடுத்துக்கிட்டு அங்க போய் அப்பாவி மக்களை 16 அப்பாவி மக்களை படுகொலை செய்தார் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். வீரப்பனார் வைத்த கன்னி வெடியில், அவர் காவல்துறைக்கு வைத்த கன்னி வெடியில் அப்பாவி பொதுமக்கள் அதில் இழந்தார்கள். 22 பேர் மொத்தம் செத்து போனாங்க. அப்பாவிகளை திட்டமிட்டு இது போன்ற கொலைகள். ஆடு கொடுக்கலைன்னா அவனை அன்னைக்கே முடிச்சு விட்டுறது, முடிச்சுட்டு புலி அடிச்சிருச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டுறது, வீரப்பன் சுட்டுட்டான்னு கணக்கு காட்டுறது. இது போன்ற சொல்ல முடியாத துயரங்களை அந்த 91 ஜெயலலிதாமையார் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைகிற போது நடத்திய மிக கொடுமையான ஆட்சி அந்த ஆட்சி. 96 வரை இந்த மக்கள் படாத துயரங்கள். கொன்று விட்டு காவிரி ஆற்றிலேயே தூக்கி வீசியிருக்கிறார்கள், துப்பில்லாமல் எரித்திருக்கிறார்கள். காலிலையும் கையிலையும் விலங்கு மாட்டி லாரியில பிணைந்து லாரி போகும்போது இழுத்துக்கிட்டே தார் ரோட்ல போய் செத்து போனவெல்லாம் நிறைய பேர். இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் கண்டுதான் ஒரு மனிதன் காட்டுக்குள் வாழ்கிற போது எம்மை பிடிக்க வந்த காவல்துறை அப்பாவிகளை பிடித்துக் கொள்கிறது என்கிற ஆத்திரமுற்ற வீரப்பனார். நீங்க வீரப்பனார் பிறந்த மண்ணான கோபிநத்தம் சங்கப்பாடியில் இன்றைக்கு வரை ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. அவருடைய சொந்தக்காரர்களே, அவருடைய உறவினர்களே. ஏன் அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்னதுமா சொல்லுவான்? எங்க அவனால தானே, என் பங்காளியினால தானே நாங்கள் இவ்வளவு துயரப்பட்டோம் துன்பப்பட்டோம்னு அவர் மேல பழியை போடுவார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய துயரத்தை கொடுத்தது அவர் அல்ல, அதிரடிப்படையை திட்டமாட்டார்கள். அங்க ஒருத்தர் வெறிய வெண்ணெய் மாதிரி வாழ்ந்துட்டு போனதாக அவருக்கு சிலையெல்லாம் வச்சு, அவருக்கு போட்டாவெல்லாம் வச்சு, கோயிலுக்குள்ளேயே போட்டா வச்சு கும்பிடுற கொடுமையான ஊர் அந்த ஊர் கோபிநத்தம். கேட்டா எங்களுக்கு பக்கபலமாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை இப்படி கொண்டுட்டானே, தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டானேன்னு இந்த மக்கள் பேசுகிறார்கள். எதற்காக கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நான் பிறகு பேச இருக்கிறோம். ஏன் இவ்வளவு சுட்டு கொண்டதுக்கு பிறகு கழுத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த கழுத்தை ஃபுட்பாலை விளையாண்டு முடிச்சதுக்கு பிறகு தீ வச்சு அந்த மண்டையை கருக்கி அதனுடைய மிச்ச எச்சங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கோயில் சூலாயத்தில் குத்தி வைக்க வேண்டிய வெறி ஏன் வந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு யாரும் கேட்க மறுக்கிறாங்க. சொந்த ஊரிலேயே இன்றைக்கும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவருடைய உறவினர்களே வீரப்பனாருக்கு எதிராளியாக இருக்கிறார்கள். உலகம் போற்றும் மாபெரும் ஒரு புரட்சி தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற வீரப்பனாரை சொந்த மண்ணில் கருவறுக்கிறார்கள். அவன் காவிரி உரிமைக்காக போராடியதை அவர்கள் மறுக்கிறார்கள். மக்களை காப்பாற்றினார் என்றால் வெறுக்கிறார்கள். என்ன காரணம்னா போலீஸ் அந்த அளவுக்கு அந்த மக்களை அடக்குமுறைக்கு உள்ளேயே வைத்துக் கொண்டு அடக்கி ஆண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக சொந்த கிராமத்து மக்கள் அவதூறு பரப்புகிறார்கள்.
அவருடைய கிட்டத்தட்ட 20 ஏக்கர் நிலத்தை விட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தத்தெடுத்திருக்கிறது. இறந்து 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அந்த நிலத்தை கர்நாடக அரசு வழங்கவில்லை. என்ன காரணம்? இது போன்ற அது மட்டும் இல்லைங்க, காட்டுக்குள்ள வீரப்பனாரை தேடி போவாங்க. கிடைக்கலைன்னு ஆத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பல கிலோமீட்டர் மலை ஏறணும், பல கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் இறங்கணும், சிறுத்தைகிட்ட கடி வாங்காமல் தப்பிக்கணும், புலிகிட்ட கடி வாங்காமல் தப்பிக்கணும், கரடி தாக்கிறாம, காட்டெருமை தாக்கிறாம, ஒண்டி யானைகள் மோதிராம, இதையெல்லாம் மீறி தான் இந்த அதிரடிப்படை உள்ளே வரணும். இவர்கள் அதிகபட்சம் 3 கிலோமீட்டர் உள்ளே வருவாங்க. அவர் இருப்பதோ 18 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருப்பார். இவர்கள் வருகிற போதே இலைப்பாரி விட்டு அங்கேயே உட்காந்து தின்னு விட்டு திரும்பி வந்தான். எவனாவது கிடைச்சானா அந்த ஆத்திரத்தில் அவனை சுட்டு போட்டு வீரப்பன் கூட்டாளியை சுட்டம்னு கணக்கு காட்டுவான். யோசிச்சு பாருங்க நீங்க, பெண்களை எல்லாம் சொல்ல முடியாத துயரங்களை, எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்காங்க. அங்கெல்லாம் பருவத்துக்கே வர முடியாது பெண்கள். பருவத்திற்கு வராததற்கு முன்பாகவே குழந்தைகளை தூக்கி கொண்டே பாலியல் சீண்டல்களை செய்து வன்புணர்வு செய்து கொடுமையாக்கிய காம கொடூரப்படை தான் நட்டுழியப்படை அன்னைக்கு இருந்தது. அதனால என்ன செய்வாங்கன்னா, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 1 மாசம் கூட அந்த பொண்ணை வச்சுக்க மாட்டாங்க. உடனடியாக குழந்தை திருமணத்தை உடனே நடத்தி முடிச்சு பிள்ளை எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துருவோம்னு அவுட்டர்ல பிடிச்சி கொடுப்பாங்க. கிராமவாசிகள், காட்டுவாசிகளாக வாழக்கூடிய இருளர்கள், சோழகர்கள், லிங்காயத்தார் என்ற 3 கட்டமைப்புகள் இங்கே காடுகளில் வாழ்கிறது. 3 கட்டமைப்பில் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்திருக்கிறார்கள். காட்டி கொடுக்கலைன்னு சொன்னா அவனை கொண்டு இருக்கிறாங்க. சித்திரவதை முகாம்கள், சித்திரவதை கூடங்கள் என்பது மனித சித்திரவதை கூடங்கள். இன்னைக்கு அது ஒர்க் ஷாப் என்கிற பேர்ல இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, ஜெயலலிதா அன்றைக்கு அவிழ்த்து விட்ட கட்டமைப்பு முறை எப்படி? அதில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். அதற்கு முழு பொறுப்பு யாருன்னா, தேவாரம் என்கிற அந்த அயோக்கியனும் ராமலிங்கம்ங்கிற ஒரு அயோக்கியம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கான். பாவன் ஓய்வு பெற்ற அதிரடிப்படையினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காம வெறியாட்டத்தை நடத்தினார்கள். காடுகளில் தேட போங்கடான்னா காம வெறியாட்டம் நடத்தினார்கள். இன்னைக்கும் பெரிய தண்டா சின்ன பொண்ணம்மா இருக்காங்க, விதவையாக இருக்கிறார். தேவாரம் முழுக்க அந்த அம்மையாரை சிதைத்து வைத்திருக்கிறார். நான் போய் சொல்லலை, எனக்கு ஊட்டியை கொண்டே காட்டின அந்த அம்மா பேட்டியே உங்களுக்கு சாட்சியாகும். அந்த அளவிற்கு தமிழ்நாடு அதிரடிப்படை என்பது அந்த 5 ஆண்டுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட காட்சிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளே அதிர்ந்தது. அதற்கு பிறகுதான் வீரப்பனாரின் இந்த உக்கிர தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 91லேருந்து 96க்குள்ளே தான் ஏகப்பட்ட தாக்குதல்கள். தினேஷ் இன்ஸ்பெக்டர் படுகொலை 4 பேரோட சேர்த்து, சுரக்காய்மடு 22 பேர், MK யுத்தப்பா உள்ளிட்ட 5 பேர், ரங்கசாமி ஒட்டுங்கிற இடத்துல அதிரடிப்படையைச் சேர்ந்த கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்த 38 பேர் படுகொலை. இந்த 5 ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக அதிரடிப்படையினுடைய இந்த காமவெறி கூட்டத்தை அவர் தவிடுபொடியாக்கினார் என்றால் அதுக்கு காரணமே இவர்கள் நடத்திய கோர தாண்டவம். 1991 காவிரி நதிநீர் கலவரத்தில் ஏற்படுகிற போது மடிப்பிச்சையும் தாலிப்பிச்சையும் என்று வந்த தமிழச்சியலை கதற கற்பழித்த காரணத்திற்காக கன்னட வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனார் ராமபுரா என்கிற காவல் நிலையத்திற்கு புகுந்து 6 காவலர்களையே சுட்டு வீழ்த்திய சம்பவம். ஒரு அடக்குமுறையிலிருந்து தான் சுதந்திரம் பிறக்கும் என்பான் மாவோ. அதை போலதான் வீரப்பனார் ஒரு அடக்குமுறைகளை நிகழ்த்தியதற்கு பிறகுதான் ஒரு சுதந்திர வேட்கையோடு அந்த 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவி இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாளனாக நாம் இருக்க வேண்டும், எண்ணற்ற மக்களை கொன்றொழிக்கிறார்கள் என்று அவர் அந்த 6 ஆண்டு காலம் நடத்திய நிகழ்வுகள் தான் இன்றைக்கும் வரலாற்று பதியங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தவங்க நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று சொல்லி நன்றி.